நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இது வேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து சிசர் கட் பண்ணிக்கலாம். சிசர் கட்ங்கிறது வந்து தேவையான இடத்துல கவனமா பண்ணுங்க. ரொம்ப அதிகமா கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த பாயிண்ட் சொல்றதுக்கு காரணம் பிகினர்ஸை மைண்ட்ல வச்சுட்டு மட்டும்தான். ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸ்க்காக நம்ம கொஞ்சம் அதிகமா அழுத்தமா பேச வேண்டியதா இருக்கு. தேவையான இடத்துல கவனமா கட் பண்ணுங்க. சின்ன கட்டிங் விழுந்துருச்சுனாலும் நீங்க எக்ஸ்ட்ரா தைக்க வேண்டியதாயிடும். நெக்லைனுடைய சேஃபே வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிட்டு பிளவுஸ்ல தையல் விழுகாம இந்த பீஸ்ல தையல் விழுகிற மாதிரி நீங்க அடிச்சுக்குங்க. அவ்வளவுதான். கிளாத்தோட போக்குலயே போங்க. இழுக்கிறாதீங்க. துணியை வந்து டைட்டா பிடிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா புதுசா அடிக்கிறீங்க அப்படின்னா